பெருங்குளத்தூர் பகுதி கழக அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சென்னை தாம்பரம் அடுத்த பெருங்குளத்தூரில் அதிமுக கழக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மகளிர் அணி மாவட்ட துணைத் தலைவர் குணசுந்தரி, மாவட்ட இளைஞர் அணி இணை செயலாளர் TR பாண்டியன் தலைமையில் பெருங்குளத்தூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்க ராஜேந்திரன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட நிர்வாகி பழனிவேல், பீர்க்கங்காரனை மற்றும் இரும்பிலியூர் பகுதி தலைவர் ஆனந்த், பாட்டாளி மக்கள் கட்சியின் பெருங்குளத்தூர் பகுதி தலைவர் பிரபாகரன், தமிழ் மாநில காங்கிரஸ் பெருங்குளத்தூர் பகுதி தலைவர் மோகன், வட்ட செயலாளர் பச்சையப்பன், முருகன், முரளி, சத்யா, பிரகாஷ், பிரேம்குமார், மகேஷ், அதிமுக நிர்வாகிகள் பீட்டர், நாகராஜ், சீனிவாசன், ஜெய், சசிகுமார், ராஜாராம் மற்றும் பெருங்குளத்தூர் பகுதி கழக அதிமுக நிர்வாகிகள், இளைஞர் அணி, மகளிர் அணியினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இன்றைக்கு நாட்டிலே நிலவுகிறது. பெரியவர்களை இன்னைக்கு ட்ரெயின்ல 10 கோடி 20 கோடி மதிப்புள்ள கஞ்சா கைப்பற்றப்படுகிறது. தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு என்று சொல்வார்கள். இன்றைக்கு பாரத நாட்டிற்குள்ளே தமிழகம் இன்றைக்கு கஞ்சா நாடாக உருவாகி கொண்டிருக்கிறது. ஒரு போதை மாநிலமாக உருவாக்கக்கூடிய பெருமை ஸ்டாலின் அவர்களையே சாரும். இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த ஆட்சி தொடரக்கூடாது. இன்னும் ஒரு வார காலத்தில் தேர்தல் அறிவிப்பு வெளிவர இருக்கிறது. ஒரு மாத காலத்தில் தேர்தல் நடைபெற்று முடிவடைந்துவிடும். உங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அனைவருக்குமான இயக்கம். இன்னைக்கு இங்க உட்கார்ந்து எங்களுக்கு எந்த விதமான அரசியல் பின்புலம் கிடையாது. நாங்கள் எல்லோரும் புரட்சி தலைவர் MGR அவர்களால் ஈர்க்கப்பட்டு, மாண்புமிகு அம்மா அவர்களால் ஈர்க்கப்பட்டு இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்களாக, தொண்டர்களாக இருக்கிறோம். இந்த இயக்கம் எங்களுக்கெல்லாம் இந்த உயர்வினை அளித்திருக்கிறது என்று சொன்னால், இந்த இயக்கத்தின் நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய விசுவாசம்தான் காரணம் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் கருணாநிதியுடைய குடும்பத்தை பாருங்க. கருணாநிதியுடைய மகனாக மட்டும் ஸ்டாலின் இல்லை என்று சொன்னால் அவர் முதலமைச்சர் ஆகியிருக்க முடியுமா? கருணாநிதியுடைய பேரனாக இருந்த காரணத்தினாலே தான் உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு கட்சியில சேர்ந்த 2 வருஷத்தில் துணை முதலமைச்சர். கருணாநிதியுடைய பேரனா மட்டும் உதயநிதி ஸ்டாலின் இல்லாமல் இருந்திருந்தார்னா பெருங்குளத்தூர்ல ஒரு வார்டில் நின்று கூட அவரால் ஜெயிச்சுக்க முடியாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு ஒரு குடும்பம் தமிழகத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. அப்பா முதலமைச்சரா, அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரா, ஸ்டாலினுடைய மாமன் மகன் தயாநிதி மாறன் நாடாளுமன்ற உறுப்பினரா,
ஸ்டாலினுடைய தங்கை கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினரா. இப்படி ஒரே குடும்பம் தமிழகத்தை இன்றைக்கு கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமம் நடக்கல. சரி, தமிழகத்தில் தான் அப்பம் உள்ள ஆட்சின்னு பார்த்தா தாம்பரத்தில் மாமன் மச்சான் ஆட்சி. எஸ்.ஆர். ராஜா மாமா, மண்டல குழு தலைவர் காமராஜ் மைத்துனர். அங்க அப்பா புள்ள கொள்ளடிக்கிறாங்கன்னா இங்க மாமா மச்சான் கொள்ளடிக்கிறாங்க. 3 தடவை 15 வருஷம் எம்எல்ஏ இருந்தவரால இந்த பெருங்குளத்தூர் பகுதிக்கு ஏதேனும் உருப்படியான நல்ல காரியம் நடைபெற்றதா? பெருங்குளத்தூர்ல ஒரு வணிக வளாகம் கட்டப்பட்டு இன்னும் திறக்கப்படாமல் இருக்கிறது. 2-3 வருஷம் ஆயிடுச்சு. மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட சமூக நலக்கூடம் மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் இன்றைக்கு இடிக்கப்பட்டிருக்கிறது.